எந்தவொரு காரணத்திற்காகவும் அமெரிக்க பிரஜைகள் ஈரானுக்கு பயணம் செய்ய வேண்டாம் எனவும் தற்போது அங்கு தங்கியிருப்பவர்கள் உடனடியாக வெளியேறுமாறும் அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. தவறான முறையில் நபர்களை தடுத்து வைக்கும் அரசு ஆதரவு பெற்ற நாடாக ஈரானை அமெரிக்கா பெயரிட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசேட அறிக்கையையும் வெளியிட்டுள்ளது. சுமார் 47 ஆண்டுகளுக்கு முன்னர் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது அயதுல்லா கொமேனி அமெரிக்க தூதரக அதிகாரிகளை பிணை கைதிகளாக பிடித்ததை அங்கீகரித்தே தனது அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்டதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த பல தசாப்தங்களாக ஏனைய நாடுகளுக்கு எதிராக அரசியல் ஆதாயங்களை பெறுவதற்காக நிராயுதபாணிகளான அமெரிக்க பிரஜைகளையும் ஏனைய நாட்டு மக்களையும் ஈரான் மனிதாபிமானமற்ற முறையில் தடுத்து வைத்து வருவதாகவும் இத்தகைய அருவருக்கத்தக்க செயல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் வெளிநாடுகளில் தவறான முறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அமெரிக்கர்களை பாதுகாப்பதற்காக ட்ரம்ப் கடந்த காலத்தில் விசேட நிறைவேற்று உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அமெரிக்க காங்கிரசினால் 2025 தவறான தடுப்பு காவலுக்கு எதிரான சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இச்சட்டத்தின் கீழ் ஈரானை இப்பட்டியலில் உள்வாங்குவதற்கு அந்நாட்டின் ராஜாங்க திணைக்களத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.